ஓகே தம்பி, உனக்கு டாஸ்க்கு இதோ தெரியுற பச்சை கடலை. வெயிட் என்ன அளவு நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எல்லாம் சரி, நீ என்ன சொல்ல போறேன்னு. ஹாய்ஸ், நம்ம சிவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம் காய்ஸ். கடலை தெரிகிறதா? அந்த கடலை வர்றதுக்குள்ள தலைவர் இந்த இடத்துல விஐபி ஃபேமிலின்னு எழுதணும். பாரு எப்படி எழுதுறேன் மட்டும். அதுதான் உனக்கு டாஸ்க். இப்போ வந்து அந்த கடலால வரும்போது நீ சொல்ற. எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது, அது நீ தான் பாத்துக்கணும். தம்பி என் மேல இங்க பட்டு தம்பி, இங்க வரு. ஓகே, நான் இங்க எழுதுவேன். அதெல்லாம் கிடையாது, அங்கதான் நான் வரக்குள்ள எழுதி முடிக்கணும். அதான் டாஸ்க். நீ கடலை எழுதுனீங்கன்னா யாரும் எழுத மாட்டா. சித்தப்பா கூட எழுதுவா. எழுதுவா சித்தப்பா நொட்டுவேன். நான் த்ரீ சொல்லுவேன், அதுக்குள்ள நீ எழுதி முடிச்சிடணும். தம்பி ஷூ இவ்வளவு நினைவு தம்பி. சரி, உனக்காக நான் இங்க எழுதிக்க. இது அளவுக்கு இங்க போய் வந்து அவ்வளவுக்கு வாஸ்தவமா இருக்கு. கமான் காய் கமான். என்னடா என்னையா இல்ல விஎப்ல வீதா இருக்கு. வீ கூட வரலையே, வர மாட்டேங்குதுடா, தெரிய மாட்டேங்குதுடா. கமான் ஒன் டாடு தள்ளுடா டேய். இங்க ஏன் பண்றா தம்பி தேங்க்ஸ். ஐயோ வரணும், வந்துட்டான். பை பை. தம்பி இது கையில எழுதுனா வராது, குச்சி எடுத்துட்டு வரேன். அக்வாமேன்டா. அரே அக்வாமேன் யாரு? அவரா? அடி அக்வாமேன் கடல்ல இருந்து வெளிய வந்திருக்காரு பாத்தியா? ட்ரிபிள்ஸோட சகல மாதிரி இருக்காப்ல. எப்படி இவர வர்றா? இவர் அக்வாமேன் தம்பிடா. இவ டிமாண்டி கால் வர போயிடா. டிமாண்டி கால் வரல. அப்ப பார்ட் 3 என்னன்னு கேப்போமா? எந்த அளவுக்கு படப்பிடிப்பு போயிட்டு இருக்கேப்பமா? இது படப்பிடிப்பு இல்லடா, நம்ம ஃபுல் கதையை கேட்டு வச்சுக்குவோம். கைஸ், ஒரு இடத்துல நல்ல தண்ணி வருது, நல்ல தண்ணி நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அங்க வாரு அந்த நல்ல தண்ணி என்ன ஆக்கி வச்சிருக்காங்க. தண்ணி குடிக்கிற ஆசையா போச்சுடா. திருப்பு பாத்துக்கோங்க. நம்ம கேமராவை எப்படி பிடிச்சான்னா, பின்னாடி நாங்க ரெண்டே வந்துட்டு இருக்கோம், இப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தான். இதுதான் நடந்த ஸ்டைலு. சரி ஓகே பாத்துக்குவான். நம்ம சித்தப்ப நம்பி விட்டேன். அரை மணி நேரமா பேசிட்டு வந்துருக்கேன் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லான்ட்டு. வாங்கிட்டு அப்பவும் தானே சித்தப்ப கரெக்டா எடுத்திருப்பான்ட்டு உன் சித்தப்ப நாச்சேன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தான் என் தம்பி. பாக்குறேன் 2 வயசு மூஞ்சி கரு கும்னு. அந்த கிளிப்பை நீ போடுற, அப்படியே போடுற. ஜாக்ஸ்பரோ உனக்கான், இந்த கிளிப்பை நீ அப்படியே போடுற. இதோ உங்களுக்காக. ஓகே கைஸ், நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன், ரூம்ல இருந்தே சொல்லியிருந்தேன். நம்ம டூர் பேக்கேஜ் நம்ம எவ்வளவு ரேட்டுக்கு வந்தோம், 3 பேருக்கு எவ்வளவு ஆச்சு, அது எல்லாமே என்ன சொல்லுவேன் சொல்லுப்பா. ஓகே, நம்ம கான்டாக்ட் பண்ணது வந்துட்டு அவங்க பேர் என்னடா? எக்ஸ்ப்ளோர் கீ ஹாலிடேஸ். அவங்களோட இன்ஸ்டாகிராம். கேமரா இந்த ஊர்ல கேமராமேன் இப்படி பிடிச்சு போய் நான் பார்த்ததே இல்ல. அதாவது அவனுக்கு என்னன்னா கேமராவும் வந்துடக்கூடாது. அவனுக்கு கேமரா பிடிக்கணும் சரியா, அதே சமயத்துல அவன் கண்ணுல எல்லாமே சிக்கிரணும். அதனால இப்படி பிடிச்சு நீ பேசனா பேசிக்க. ஓ நீ கீழே எங்க விழுக, கவனம் இங்க இல்ல. சரி விடு, நிறைய பேர் தெரிய மாட்டா. நம்ம பேக்கேஜ் வழி விட்டு வரலாம். நீ கிழிச்ச, நீ ஒழுக்கமா புடிச்சினா பரவாயில்ல. இப்படி புடிச்சு போறது, நீ இப்படி புடிச்சு வர்றது. அங்க போ போ, அந்த மண்ணுக்கு போயிரு. போ நீ போ, என் கல்ல சிக்காத போ. நீ ஒண்ணுமே நாங்களே வந்துக்குவோம். ஓகே, நாங்க வந்து இந்த பேக்கேஜ் எங்க இது பண்ண பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் கான்டாக்ட் பண்ணிருந்தோம். நம்ம வந்து இந்த பேக்கேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஹாலிடேஸ். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்ம கீழே கொடுக்குறோம். நம்மளது வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கஸ்டமைசபிள். நாங்க வந்துட்டு பட்ஜெட்டபிளா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரூமும் இதுவும் வந்து அவங்க காம்ப்ளிமெண்டரி பண்ணி கொடுத்துறாங்க. நாங்க வந்து இங்க எல்லாம் ஃபுல்லா சுத்தினது எல்லாமே வண்டியில தான். அதே மாதிரி டூருக்கான இந்த நாளைக்கு இங்க போங்க, இந்த இடம்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு அவங்களே நிறைய இது கொடுத்துறாங்க. இன்னைக்கு கவர் பண்ண முடியாத காரணம் வந்து இங்க கேரளால இன்னைக்கு பந்துன்னு சொன்னதுனால இன்னைக்கு எங்கேயுமே போக முடியல. இன்னைக்கு பீச் மட்டும் தான், எங்க கடைகளே நிறைய இல்லை. இன்னைக்கு நைட்டு நமக்கு டின்னருமே பாத்தீங்கன்னா அவங்க நாங்க தங்கி இருக்க ரூம்ல அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா. இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் எங்களுக்கு நாங்க கேட்ட எல்லா இதுவுமே பண்ணி கொடுத்துறாங்க. பட்ஜெட்டபிளா எங்களுக்கு எவ்வளவு வந்துச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5350 ரூபா. 350 தானே வித்தவுட் ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, ஃபுட்டு நீங்க வெளியில சாப்பிட்றதா பெஸ்டா இருக்கும். நீங்க இது சொன்னீங்கன்னா இதுல உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கும், வெளியில வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நிறைய பக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே நம்மளும் நமக்கு பைக் கொடுத்துட்டாங்க, பைக்ல தான் போறோம் அப்படிங்கறதுனால வந்துட்டு வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வித்தவுட் ஃபுட்டு ட்ரெயின் நமக்கு அப் அண்ட் டவுன் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அது வந்து போறது எல்லாமே வந்து அவங்க தான் ஃபுல்லா பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்க டூர் போலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேஜ் நிறைய பிளேஸ் பார்த்தோம். எங்க பட்ஜெட்டுக்குள்ள எந்த ஒரு இதுவுமே சிக்கல. கடைசியில வர்க்கலாவே நிறைய பேஜ்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த பேஜ் எங்களுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளா எல்லாமே இருந்து லாஸ்ட் மினிட்ல தான் நமக்கு ட்ரெயினே கன்ஃபார்ம் ஆச்சு. ட்ரெயின் எல்லாமே லாஸ்ட் மினிட்ல போட்டு அந்த இதுல கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து 24/7 சப்போர்ட்டும் இருக்கு. நம்ம எப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணாலுமே
டக்கு டக்குன்னு நாங்க இன்னைக்கு காலைல வரக்குள்ள எனக்கு 10:37 நாங்க ட்ரெயின்ல இறங்கி இருக்கணும். கரெக்டா 10:40 இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. ப்ரோ இறங்கிட்டீங்களான்ட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நமக்கு இந்த டூரை எக்ஸ்ப்ளோர் ஹாலிடேஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தோம். இது பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது நாங்க வந்திருக்கோம், நாங்க பார்த்துட்டு வந்த பேஜ். உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைசபிளா வேணும் அப்படின்னா அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் நாங்க கீழே கொடுக்குறோம். எங்களோட பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 3 நேரம் டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எதுவுமே இல்லாது. இருக்கா இல்லைன்னா நாங்க ஆர்டர் பண்ணாலுமே நம்ம எப்படி ரூம்லயே 3 நேரம் இருக்க போறது கிடையாது. அதுக்காக மட்டும்தான் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் உங்களுக்கு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி மணி ஆகும். நான் அவங்களோட கான்டாக்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி எங்க பேக்கேஜ் வேணாலும் எங்க சேனல் நம்ம சேனல்ல VIP அதே இது கொடுங்க அப்படின்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தாராளமா கொடுப்பாங்க. ஆனா உள்ள போகும்போது வந்துகிட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவன் போனை வாங்கி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், சித்தப்பா லைட்டே இல்ல சித்தப்பா, பாக்கலையா சித்தப்பா அப்படின்ட்டு. அங்க 4 பொம்பளைய குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பார்க்கவே இல்லை. இப்படி நின்றுட்டு இருக்கான். சொல்லி முடிச்சு அதாவது அவனுக்கு ஒரு இதுவே இல்ல, வீடியோ போட பயிரா போச்சுட்டா நான் வந்து இதுக்காகத்தாண்டா. அவர் கேமரால சிக்க மாட்டாராமா. இப்ப கடைசியில சாம் கேமரா பிடிச்ச நிலைமை ஆகி போச்சு. இப்பவும் இந்த ஆள் ஒழுங்கா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆள் போற டைரக்ஷன் மட்டும் பாருங்க. தலியா எல்லாம் வச்சுட்டு நான் அங்க இருந்தேன்ப்பா, நல்லா பாத்துக்கோ. கேமரா ஷாட் பேசும்போது நான் அங்க இருந்தேன். இந்த ஆளை ஃபாலோ பண்ணி இங்க வந்தாச்சு. இப்ப இவர் போயிட்டு டேரக்ஷன் நீங்க இதை நோக்கி. அதாவது சைட் அடிக்கலாம், அடையன்னு ஆசைப்படக்கூடாது, சரியா? VPN இல்லாம பார்த்தாச்சு. அப்புறம் அப்படி வெறி விட்டு பாக்குறாங்க. வேற ஸ்டைல் வேற இழுத்து பொத்திக்க வேண்டியது. சத்தியமா எனக்கு அந்த ஹோட்டல்ல இருக்கும்போது எனக்கு புரியவே இல்லை. வெயிலுங்கிறான், சுடுதண்ணில குளிக்க வேணாம்னு சொல்றான், T-ஷர்ட் அதுக்கு மேல சட்டை எதுக்கு எனக்கு புரியல. எனக்கு இந்த சட்டை போட்டு என்னால முடியல. இது வந்து என்னது பாரு சைஸ் திரும்ப இந்த பக்கம் திருமண பேர மாட்டேன். நீங்க போய கேட்டாயா? அதாவது அவன் அப்பவும் பாரு முன்னோக்கி போல, அவன் வந்து கோவா பிரேம் ஜெயலலிதா பிளான் போட்டான்டா. இப்படியே மண்டையாட்டி கடைசிக்கு எதையோ ஒன்னத்தை ஆட்டி நீங்க கிளிக்கலப்ப. வணக்கம்டாஸ்தப்பா, எப்படி இருக்கிற? டூரு கூப்பிட்டா வர முடியாதுன்னு சொன்னேன். சரி அதை கூட மன்னிச்சிருவேன்டா. டூரு கூப்பிட்டா ஒரு பாட்டு பண்ண பாத்தியா? விளையாடு மங்காத்தா விடமாட்டா எங்காத்தா. பாத்தியா? வாடான்னு வருகளாக்கு பாரு, ஜம்முன்னு கண்ணு குளிர்ச்சியா ஜாலியா இருக்குது. கடலை சொன்னேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சித்தப்பங்கிற வேற யாரும் இல்லை, என்னுடைய உயிர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கேங்லயும் ஒரு திருப்பம் தெரியுமா? நான் வர்றேன், ட்ரிப்புக்கு போவோம், ஜாலி பண்றோம், மஜா பண்றோம், அது பண்றோம் இது பண்றோமே. கடைசி நேரத்துல வந்துட்டு குட்டை குழப்பிட்டுருவேன். அந்த குட்டை குழப்பி தான் என்னோட சித்தப்பா. அவனும் கூட சீக்கிரத்துல வீடியோல வருவான். உனக்காக சித்தப்பா நான் வருகலா வந்ததே. பாடுறா பீச்சப் பாடுறா நாய பால சீனா போடுற சீனு. நீ இந்த பிள்ளைனாச்சுக்கு இது பண்ணுவ ஜம்முண்டுக்குடா பீச்சு வாசனை கட்டவனே. எங்க நேரத்துக்கு எதுவும் சன்செட் போறது தெரியல. இப்பதான் கொஞ்சமா இறங்குது. அதுக்குள்ள நான் இறங்கிடுவேன். முடியல, பீச்ல நான் நடந்து எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. இப்பவும் பாரு உள் ரூம்பு அவன் கேமராவை இப்படி பிடிக்கல. இப்படி பிடிச்ச அதுல என்ன நடக்குது நம்ம பாக்கல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் பாத்துட்டு வரேன் நானு. மாப்ள யூ டிராப் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். அல்லாக்கா வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். சரி ஜோக்கர் விடுதம்பி நீ தான் அப்பாயின்மெண்ட் பண்ண. விடு என்ன தலையிறது. இப்ப தெரியுதா நேத்து நீ நாட் சாட்டு திசுறான்னு. அடுத்த ஷாட் சன்செட் எடுக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க போய் தூங்க போறோம். ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்களா? சத்தியம் முடியல, படிக்கவே முடியாது. நான் சொல்ல அந்த புதற்குள்ள உயரலாம். இது வெயில் அடிக்காம இருக்கும். சன்செட்டோட வரேன் கைஸ். நான் சொல்றானே தவிர சன்செட்டோட இறக்க முடியும். சூரியன் மயிறு போய்த்தோல அவன் போக மாட்டான். நான் என்ன பண்றது? இவன் சொல்லும் போதுல இருந்து இந்த சூரியன் அங்கேயேதான் இருக்கு. பார்த்து 1 இன்ச்சு கூட நகர மாட்டேன். வந்து 2 மணி நேரம் ஆச்சு. தலையெல்லாம் கிருங்குது, கேரா இருக்கு, முடியல. இதுக்கு நடுவுல பாதி ஃபுட்டேஜ் இந்த எபிசோடு என்ன கதியா போய் அருகருன்னு வர போகுது. வீடியோகிராஃபர் இல்லடா, போட்டோகிராஃபர். நீங்க எடுத்து கழிச்சதெல்லாம் போதும். போட்டோவாது பல டைம் அமுக்கணும், வீடியோல ஒரு டைம் அமுக்கினா போதும். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்த்தா போதும். ஆனா கைஸ் எதனா பண்ணியா இருந்தாலும் ஒரு சீரியஸான மேட்டர் என்னன்னா, இந்த ட்ரிப் ஸ்டார்ட் பண்றது முன்னால இருந்தே நிறைய தடங்கள் 1000 தடங்களை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ட்ரிப்பு வந்திருக்கிறோம். அமௌண்ட்டுக்கா இருக்கட்டும், பேக்கேஜ் புக் பண்றதா இருக்கட்டும், புக் பண்ணிட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், இங்க வந்து வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல. சரி உள்ளூர்ல எல்லாம் எங்களுக்கு அடிக்கிறாங்க பார்த்து வெளியே அதர் ஸ்டேட்டா அதர் ஸ்டேட் வந்து வீடியோ எடுக்கலாம் பார்த்தா வந்து முதல் நாளே தம்பி எங்க போறீங்க வெளியே பங்கு நான் உள்ள போ அப்படிங்கிறாங்க. எதே பங்கா? நாங்க ஒரு முதல் பங்க் பண்ணுவீங்களாடா, எடாடி பண்றீங்க அந்த மாதிரி இருக்கு.
நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. மெயின் வீடியோ பாருங்க. ஷார்ட்ஸ் மட்டுமே காமெடி இருக்காது. மெயின் வீடியோ பாருங்க. அதுலயும் comedy இருக்காது. அதுலயே இருக்காது. நம்மளோட பிக் மோட்டிவே vlog தான் நம்மளோட மெயின் மோட்டிவே. ஷார்ட்ஸ்ங்கிறது நாங்க சும்மா எங்களால முடியாது. அப்ப நிறைய பர்சனல் இஷ்யூ இருந்தனால ஷார்ட்ஸ்க்கு நாங்க இது பண்ணோம். சும்மா வேணாம் அப்படின்றனால. சுபாஷ் இருக்கானுங்க. புலினா எனக்கு அவன் தான் ஞாபகத்துக்கு வருவான். சீரியஸா பேசுங்க. சோ அதனால நம்ம vlogக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எப்பவோ சேனலை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஆமா. சன்செட்டோட இந்த சாம் திரும்பிக்கிறார். சொன்ன சொல் காப்பாத்த மாட்டான். சொன்ன சொல் தவற மாட்டான். லைம் ஜூஸ் வாங்கிடுமா? 20 ரூபா தான். லைம் ஜூஸ் 3 ஒரு ஃப்ரூட் ஆயா. சரிதான் கேட்டேன். சின்னதான் கேக்குறாங்க. அது நம்ம கிட்ட கேட்க. நீ என்ன சாங்கடுக்கு ட்ரை பண்ற? அவ்வளவுதான். அந்த ஊருக்கு வந்து அந்த ஊர்ல மாறிடணும். நம்ம அடாப்ட் பண்ண எது கேட்டாலும் ஒரு பொம்பளை பேரு ஞாபகத்துக்கு ஒரு செருதாங்கிறதுக்கும் சாரதாங்கிறதுக்கும் என்ன இது எனக்கு புரியல. சித்தப்ப இப்படிதான் இருக்கா? சித்தப்பறத்தான் எனக்கு ஓடு என்னப்பா. ஏலமுத்து, இனி ஒரு அடி முன்னாடி போய் எடுத்து வைக்க முடியாது. முன்னாலே போறதுக்கு தான் பாதை இருக்கு. அங்க பாரியா தெரியுதாயா? எடுத்துக்கூடியா தெரியுதா இல்லையா? என்ன காணோம்? இப்ப நம்ம என்ன சாப்பிடுவோம்? மூணு லைம் ஜூஸ் குடிக்கணும். லைம் ஜூஸ் என்னப்பா இது? மலையாளம் பண்ணு. யாரா சொன்னா அப்படின்னு மலையாளம் அதுதான் மலையாளம். ரொம்ப ஈஸி. நமக்கு அக்கா லைம் கட் பண்றாங்க. லைம் லெமன் தானே? லெமன் லைம் கட் பண்ண கொண்டு நடக்கிறார்கள். நான் ரெசிபி சொல்றேன். இல்ல எனக்கு லெமன் ஜூஸ் உனக்கு என்ன ரெசிபி? கொட்டையோட வந்துச்சுன்னா நான்வெஜ், கொட்டை இல்லாம வந்து வெஜ். லெமன் ஜூஸ்ல இருக்கு. அது என்ன கொட்டையோட வந்தா நான்வெஜ், கொட்டையில ஆமா. அது முன்னாடி நத்த எனக்கு மாதிரி 2 வருஷம் கழிச்சு பிறந்து வச்சுட்டு இல்ல அண்ணன் இருக்கு. கொட்டையில அவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு தம்பி. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு வீடியோ பாருங்க. வர்களால் தான் நம்ம அடுத்த வரக்கூடிய எபிசோடெல்லாம் வர்களா ஃபுட்டேஜாக தான் வரும். வர்களா வீடியோவாக தான் வரும். வர்களாவில் வேற ஒரு ஸ்பாட்டில் நான் வந்து உங்களை சந்திக்கும். இதுடன் விடைபெறுவது நான் உங்கள் ஷியாம் மற்றும் எங்கள் அண்ணன் சிவு. பாய்.